இந்த பாலாறு வருது, பில்லூர் நீங்க பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு வந்த பில்லூருக்கு வந்த ஆந்திராவில் தடுப்பணை கட்டினாங்கன்னு நான் தான் முதல் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த தடுப்பணையை நிறுத்திட்டாங்க. இல்ல 50 அடி கட்டியிருப்பாங்க, 6 அடியில் நிறுத்திட்டாங்க. அப்படி பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். பாலாற்றை காப்போம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் 1996ஆம் ஆண்டிலே இங்கே வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா வரைக்கும் 3 நாள் சைக்கிள் பயணம். எப்போ? 1996. அப்பவே 5000 இளைஞர்களுடன் பாலாற்றை காப்போம் என்று 3 நாள் சைக்கிள் பயணம் போனார் மருத்துவர் ஐயாவர்கள். எதுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம்? உங்களுடைய நலனுக்காக தானே. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சுத்தி இருக்கிற இந்த மண் எல்லாம் விவசாய பூமி, நமக்கு சோறு போடுகின்ற மண். 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். இனி 1000 ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்கின்ற மண். இந்த மண்ணை காப்பாற்றுவது, பாதுகாப்பது நம் கடமை. இது நம் கடமை. நம்ம இடையில வந்துட்டு நம்ம போவோம், அவ்வளவுதான். வருங்காலத்தில் இளைஞர்கள் எங்கே சாப்பிடுவாங்க? வருங்கால சந்ததி எங்க சாப்பிட போறாங்க? நம்ம மண்ணை நாசப்படுத்திட்டோம். இங்க வாணி டெக்குன்னு ஒரு பொது நிறுவனம், கம்பெனி. இந்த தோல் 11 தொழிற்சாலையில் உள்ள ஒட்டுமொத்த அந்த கழிவுகள் அந்த வாணி டெக் கம்பெனியில வந்து அதை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் சுத்தமான தண்ணியை பாலாத்துல விடணும். அப்படின்னா அப்படி செய்யறாங்களா? இல்ல இல்ல. ராத்திரில யாருக்கும் தெரியாம தண்ணியை திறந்து விட்டுறான். தண்ணியில அது கழிவு, சாக்கடை கழிவு, ரசாயன கழிவு, கெமிக்கல் பொல்யூஷன். அப்படியே அல்ல, குரோமியத்துல இருந்து மர்க்கரியில இருந்து என்னென்ன இருக்கு அப்படியே பாலாத்துல இங்க அப்படியே போகுது. வாணிடெக் அதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் இதை இப்படி ஒரு சுத்திகரிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன? வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம், பழைய மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், இந்த 3 பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள், தோல் 15 தொழிற்சாலைகள், அதை ஒன்று நீங்கள் தூய்மையாக நடத்துங்கள், மண்ணுக்கும் மக்களுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் நடத்துங்கள், இல்லையே இதை மூடுங்கள் என்று ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமையுங்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இப்ப சத்யநாராயண், நீதியரசர் சத்யநாராயண் ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதை பற்றி யார் பேசுவா? நம்மை தவிர வேற யாராவது பேசுறாங்களா? நம்மை தவிர வேற யாராவது, எந்த கட்சி, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் யார பேசுறாங்களா? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும், தண்ணீரை காப்பாற்றணும்னு.